கடலூர் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்த நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, இந்த விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள சூழலை பதிவிடலாம். ராம்குமார், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பாத்தீங்கன்னா சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பள்ளியிலிருந்து பள்ளி வேன் ஏற்றுக்கொண்டு தினசரி மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில கோப்பழவங்குடி என்ற கிராமத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை அழைத்து கொண்டு தனியார் வேன் பாத்தீங்கன்னா பள்ளி வேன் கோப்பூவனூர் ரயில்வே கேட் அருகே சென்ற போது அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா தனியார் வேனில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். மாணவர்களுடைய அந்த அழுகுரல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் 108க்கு தகவல் கொடுத்து அதன் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது மேலும் இங்கு தொடர்ந்து விபத்துக்குள்ளான பள்ளி மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக மங்கலம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகமுத்து, தகவலுக்கு நன்றி.